வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. விஜய் அரசியல் வருகை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு ஓட்டு சரிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது மாற்று கருத்துக்கு இடமில்லை. விஜய் வியூகம் 2026 எதை நோக்கி? மக்கள் யார் பக்கம்? விஜய் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி விஜய்க்கு வாக்களிப்பார்களா? 2026 தேர்தல் களம் விஜயை சுற்றித்தான் அரசியல் வியூகங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை. விஜயினுடைய வியூகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அரசியல் ஆர்வலர்களின் கருத்து. விஜய் அவர்களின் முதல் மாநில மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதன் காரணமாக இன்று சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்தில் மாநாட்டிற்காக நிலத்தை வழங்கிய அந்த நிலத்தினுடைய உரிமையாளர்களை நேரில் வரவழைத்து கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலாக 2 பேருந்துகளில், காரில், இதுபோல வாகனங்களில் அவர்களை வரவழைத்து, அதாவது குடும்பமாக ஒரு விவசாயி அந்த நிலத்தை அந்த மாநாட்டிற்காக வழங்கியிருக்கிறார்னா அந்த விவசாயி மட்டுமல்ல, விவசாயி குடும்பத்தை அனைவருடைய உறுப்பினர்களையும் ஒட்டுமொத்த ஒவ்வொரு குடும்பமாக கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலாக பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்துக்கு வரவேற்கப்பட்டு விருந்தளிக்கப்பட்டிருக்கிறார்கள், கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். விஜய் அவர்கள் அவர்களுடன் உணவருந்தி அவர்களுடன் புகைப்படமும் எடுத்து பல ஆலோசனைகளும் கொடுத்ததாகவும், தமிழக வெற்றி கழகம் ஒரு வலுவான இயக்கமாக, வலுவான கட்சியாக மாற்ற விஜய் அவர்கள் பெரிய அளவில் முயற்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவராகவும், மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் பல முறை ஆண்ட ஒரு கட்சிக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு எடுத்த எடுப்பிலேயே, முதல் முயற்சியிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த முதல் மாநில மாநாட்டிற்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களாக கட்சிக்கு, அதாவது அவருடைய வாக்காளராக பதிவாகி இருக்கிறார்கள், கட்சியுடைய உறுப்பினர்களாக பதிவாகி இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் என்னுடைய ஓட்டு, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஓட்டெல்லாம் அவருக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த ரசிகர்கள் கட்சியுடைய தொண்டர்களாக மாறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல லட்சம் உறுப்பினர்கள் இதுவரைக்கும் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கும் முயற்சி செய்து, ஆனால் அதற்கான சரியான வியூகம், அதாவது விஜய் வியூகம் 2026 இதுதான் நம்மளுடைய தலைப்பு. இந்த விஜய் வியூகம் 2026 தமிழ்நாடு முழுக்க 100 மாவட்டங்களாக, அதாவது கட்சியினுடைய மாவட்டங்களாக மாவட்ட செயலாளர்களை உருவாக்குவதன் அடிப்படையில் 100 மாவட்ட செயலாளர்கள் 100 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 100 மாவட்ட செயலாளர்களை தேர்வு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். இந்த முயற்சி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரியானவர்கள், தகுதியானவர்கள், மக்களுக்கு நன்கு பரிச்சயமானவர்களை தேர்வு பண்ணி கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக செயலாற்ற வேண்டும். இது புதிய கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவர்களுக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாத வகையில் மிகவும் அனுபவம் பெற்றவர்கள், பல ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி செய்தவாறு இவருடைய உழைப்பு, இவருடைய பணிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிற வகையில் இருக்கணும். நம்முடைய பெரிய முயற்சி நம்முடைய தலைவருக்கு வெற்றி வாகையை சூடி கொடுக்கணும், வெற்றி வாகையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் புசி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு பணி மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்சியினுடைய பொறுப்பாளர், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது வாக்காளர்கள் முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு முகாமுக்கு முன்னிலை எடுத்து அதை ஒரு இனிஷியேட் பண்ணி மக்கள்கிட்ட அதனுடைய பிரச்சாரத்தை, அதாவது முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய முதல் வாக்காளர்களை வாக்கு உரிமைக்காக அவருடைய பதிவு செய்வதற்காக ஒரு முகாம்களை நடத்தி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள், தொண்டர்கள், மாவட்ட நிர்வாகிகள்லாம் இது ஒரு சேவை பணியாக முதற்கட்டமாக இறங்கியிருக்கிறது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அவருடைய தொண்டர்கள் பலமாக தீவிரமாக செயல்படக்கூடிய விஷயத்தை நம்மளால் தொடர்ந்து பல
மாவட்டங்களில் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும் அல்லது தனித்து நின்ற தனி பெரும்பான்மையை நம்ம நிரூபிக்கணும். அடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த தேர்தலாக இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து செயல்பட்டால்தான், தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற பெரிய முயற்சியில் தமிழக வெற்றிக் கழகம் பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாங்க. விஜய் வியூகம் 2026 பலிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் விஜயனுடைய ரசிகர்கள் வாக்காளர்களாக மாற போகிறாங்க. முதல் முறை ஓட்டு போடுவர்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. இளைஞர்கள் எல்லாம் வந்து விஜயனுடைய ரசிகர்களாக நிறைய பேர், கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் விஜய்க்குத்தான் ஓட்டு போட காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சர்வே, ஒரு தகவலோ வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போதும், வாக்குப்பதிவு முடிந்து வரக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டி, ஒரு தனி பெரும்பான்மை, கட்சிக்கு என்ன வலுவான தொண்டர்கள் பலம், வாக்காளர்கள் பலம் இருக்குது அப்படிங்கிறத 2026 தேர்தல் முடிவு பண்ணும். அதற்காகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமான அரசியல் பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய 69 படம், அதாவது அவருடைய 69 அந்த படம் வந்து பிப்ரவரி 25க்குள் முடிக்கப்பட்டு அதன் பிறகு தீவிர அரசியல், முழு நேரமாக தீவிர அரசியலில் விஜய் அவர்கள் ஈடுபட உள்ளதாகவும், கிட்டத்தட்ட பல மாவட்டங்களுக்கு நடைபயணமாக சென்று மக்களை கிராமமாக நேரடியாகவே சென்று தன்னுடைய அரசியல் வியூகத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்வதற்காகவும், நேரடி மக்களை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்குண்டான வெற்றியை வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில் மக்களை நேரில் சந்திப்பதற்கு நடைபயணம் போவதற்காகவும் கூட பல திட்டங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களுடைய தகவலாக வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் விஜயினுடைய வியூகம் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.